வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணணும். ஸோ அந்த பிரிக் ஒர்க்கில் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது முக்கியமான தகவலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்ம பார்த்துருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி முதல் வரி செங்கல் கட்டுமானம் செய்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து அப் டு சில் லெவல் வரைக்கும் நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து ஆஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷில் லெவலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலத்துலையுமே வந்து சாக் பீஸ்லேயோ இல்லை வந்து நமக்கு மார்க்கிங் தெரிகிற மாதிரி வந்து குத்தான் குச்சி வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செங்கல் நினச்சி தான் கட்டணும். கண்டிப்பாக வந்து செங்கல் அந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டணும். எதனால் நம்ம செங்கல் நினச்சி கட்டணுங்கிறது வீடியோவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். செங்கல் கட்டுமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டோட ஒரு முக்கியமான அமைப்பு. அது எப்படி நம்ம வந்து உறுதியாக கட்டணும், ஸ்ட்ரென்த்தாக கட்டணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக போட்டிருப்பேன். எந்தெந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம வந்து பிரிக் ஒர்க்கில் கம்பல்சரி செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அந்த தகவல் வந்து உங்களை அடையும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டிலேருந்து நம்ம விண்டோவோட பாட்டம் லெவல், அதாவது சில் மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சில் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அது நமக்கு வந்து என்டையராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலையுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூம் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஃபஸ்ட் லைன் வந்து பிரிக் வந்து ஆஷ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா நம்ம டயக்ராம் இருக்குதோ அந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ரூமோடைய ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, டாய்லெட் இதெல்லாம் நமக்கு இருக்குது இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் பார்ட்டிஷன் வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ரூமோட இன்னொரு அளவு வந்து நம்ம வந்து மூளை மட்டம் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம வந்து லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கு நம்ம வந்து ஆஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம நேற்று ஆஷ் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்போ வந்து சில் மேட் வரைக்கும் போட்டிருக்கோம். சில் மேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா நம்ம ஒரு 2 அடி மொத்தம் நமக்கு வந்து 7 அடி இருக்குது இல்லைங்களா, 4 அடி நமக்கு விண்டோ வந்துடும். ஸோ 2 அடி நமக்கு வந்து ஷில் மேட்டுக்கு வச்சுருக்கோம். 2.25 அடி 2 அடி 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் வந்து ஆஷ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷில் மேட் வந்து கம்பி கட்டி காங்கிரட் போடுவோம். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்தா நமக்கு வந்து வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கவனிக்க வேண்டிய பார்த்திங்கன்னா இதனுடைய கலவை ரேஷியோ என்ன நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ கலவை ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்குக்கு வந்து 1:5. ஸோ 4.5 வால் நமக்கு அதிகமாக வரதுனால 4.5 வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:4 வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம லெவல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். நம்ம அந்த வாட்டர் லெவல் எப்படி கடத்துறாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடி நான் காமிக்கிறேன். வாட்டர் கடத்திட்டு இருக்கிறாங்க. இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ நமக்கு வந்து எம்ஷன் நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ 4.5 வாலுக்கு 1:4 அப்படிங்கிற நம்ம வந்து ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டிங் எதுக்காகனா நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது கிரிப் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பாயிண்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னர் அவுட்டர் நமக்கு 2 பக்கமே கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ நம்ம 4.5 வாலாக இருக்கட்டும், 9 இன்ச்சு வாலாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அதேமாரி வந்து தெரியும். நமக்கு வந்து எல்லாமே வந்து மேல் டாப் லைன் வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல தான் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து கிச்சன் டாப்பு ஸோ அந்தமாரி நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது எதுக்காக நம்ம அப்படி கொடுத்துருக்குங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த லெவல் நமக்கு வந்து 2.25 அடி நம்ம வந்து மேல் லைனில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து நமக்கு வந்து படுக்கைகளும் வரலாம், குத்துக்கல்லும் வரலாம். ஸோ நம்ம அது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் டாப்பில் நம்ம முடியாது மட்டும் நம்ம எல்லாமே வந்து குத்துக்கல்ல தான் முடியணும். ஸோ நமக்கு எல்லா லைன்லேயும் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து குத்துக்கல்ல தான் முடிச்சிருப்போம். ஏன் அதுவும் நமக்கு வந்து 4 இன்ச்சு நமக்கு கனம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். படுக்கைகள் வந்து ஒரு 3 இன்ச்சு அப்படின்னா அது நம்ம குத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கள் வந்து நம்ம வந்து லிண்டர் லெவலாக இருக்கும், சில் லெவலாக இருக்கட்டும், ரூஃப் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து குத்துக்கள் வந்து நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிரிக்கோட டைப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் பண்டு பார்த்திங்கன்னா ஒரு நெட்டாயம் ஒரு கட்டாயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நெட்டாயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஒரு 6 அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது 9 இன்ச்சு நமக்கு வந்து லெவல் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கட்டாயம் சொல்லுவாங்க, இது வந்து நெட்டாயம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம நெட்டாயம் நம்ம லைன்லேயே கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த நமக்கு வந்து ஒரு 9 இன்ச்சு நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த கல் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ மட்டக்குலக்காக அணைக்கிறோம், தூக்குக்காக மெயினாக பார்க்கணும். நம்ம மேல் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்காக நம்ம வந்து எல்லா லெவலுமே வாட்டர் லெவல் கடத்திட்டு அதுக்காக நம்ம வந்து குத்துக்கல் வந்து நம்ம வந்து ஆஷ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அடிக்கிறோம். ஸோ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிட் லேண்டிங் வருது இல்லைங்களா. ஸோ அது நமக்கு எவ்வளோ ஸ்டெப் வருது, எவ்வளோ நம்ம ஹைட் இருக்குது, ரூஃப் ஹைட் மீன்ஸ் நம்ம வந்து
ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ அது பிரகாரம் வந்து எத்தனை ஸ்டெப் வருது, லேண்டிங் வருது, லேண்டிங்கோட லென்த் என்ன, இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்கும். ஸோ அது பிரகாரம் வந்து நம்ம வந்து இப்போயே நம்ம ரெடி பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சன் டாப் வரும். ஸோ இதுதான் இது கிச்சன் ஏரியா. ஸோ கிச்சனுக்காக வந்து நம்ம வந்து டம்மி வந்து கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு கம்பி கட்டி காங்கிரீட் போடும்போது கம்பி வந்து உள்ளார சுருக்கிடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டம்மியாக நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 4 இன்ச்சு வால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைண்டிங் போகிறது வந்து மிகவும் நல்லது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூம் ஆல்ரெடி நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி நம்ம வந்து ரூம் பிரிச்சிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 இன்ச்சுக்காக வந்து இடையில வந்து ஒரு சின்ன காங்கிரீட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏன்னா இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணுறாங்க பார்த்தா நம்ம லெவல் டியூப் கடத்தணும் இல்லைங்களா? ஸோ லெவல் டியூப் கடத்தது பார்த்தா இப்போ ஒவ்வொரு வரைக்குமே இந்தமாரி வந்து நம்ம நூல் கட்டி தான் வந்து நம்ம வந்து பிரிக் ஆஷ் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த கலவை கரெக்டாக நம்ம ஒரே லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம நூல் கட்டி ஒவ்வொரு வரையும் நம்ம வந்து ஆஷ் பண்ணுறோம். ஸோ டாப்பில் வந்து நம்ம குத்துக்களை தான் முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படுக்கல் ஆரம்பித்து நமக்கு வந்து நெட்டாயம் கட்டாயம் ஸோ அந்தமாரி நம்ம இங்கிலீஷ் பாண்டு மெத்தட் நம்ம வந்து பிரிக்கர் வந்து நம்ம ஆஷ் பண்ணுறோம். ஸோ அந்த கலவை கணத்தை பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ ஒரே லெவலாக நமக்கு வந்து மெயின்ட் ஆகும். ஸோ இது வந்து கெண்டிகள்னு சொல்லுவாங்க. ஸோ கெண்டிக்கல் எதுக்காக நமக்கு வந்து நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கெண்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம். மெயினாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர் ஜாயிண்ட் வரக்கூடாது. ஸோ அந்த கலவை பேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பேக்கிங் ஆகிருக்கும். ஸோ இந்தமாரி நம்ம வந்து அந்தமாரி விஷயத்தை நம்ம வந்து கவனித்து செக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்தமாரி நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒர்க் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லை நினச்சி தான் நம்ம வந்து மெயினாக கட்டணுமே. ஸோ ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லை நினச்சி தான் நம்ம வந்து மெயினாக கட்டணும். ஏன்னா அது நமக்கு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கலவையோட ஈரம் வந்து இந்த செங்கல் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஈரமாக நம்ம வந்து கல்லை நினச்சி கட்டினோம் அப்படின்னா அந்த கலவை ஈரப்பதத்தை வந்து இழுக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கல்லை நினச்சி நம்ம வந்து கட்டுறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் சில்லவல் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ளையாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் நம்ம வந்து ஃப்ளையாஷ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி எல்லாம் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க இந்தமாரி அந்த பெயிண்ட்லாம் மோதம் உறிஞ்சி அந்த தோல் உறிஞ்சி வந்திருக்கும். ஸோ அந்தமாரி வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்னென்னா சில்லவல் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ளையாஷ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிருக்கு தான் நம்ம வந்து ஒயர் கட் சாம்பருக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சைஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 943. ஸோ அந்த அளவு மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதுமாரி நீங்கள் அந்த டொயின் கட்டிருக்கிற லெவலே பார்த்தா தெரியும் ஒரே லெவலாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இந்தமாரி மட்டக்கோல் வச்சு நம்ம வந்து அணைச்சி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கல்லோட லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயும் வந்து நம்ம மட்டக்கோல் அணைச்சி மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து தட்டி விட்டு அது லெவல் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதேமாரி கலவை கணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒரு கட்டை விரல் கேப்பு தான் இருக்கும் ஒரே லெவலாக. அதுவும் அதேமாரி வந்து கலவையும் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி கலவை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செங்கல் ஆஷ் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி சந்து வந்து நம்ம பேக் பண்ணுறது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வச்சு தான் அந்த கெட்டித்தனம் வந்து நல்லா இறுக்கமாக பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம 2 டைமாக வந்து நம்ம வந்து எங்கே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களோ அங்கேயே நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ நம்ம செங்கல் வந்து எக்காரணம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் அப்போ தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா தண்ணி ஊற்றினா அதில் இருக்க சிமெண்ட்டு எல்லாமே நமக்கு கரைஞ்சி போயிடும். ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து நமக்கு வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணால் என்ன நமக்கு தேவையோ நமக்கு எப்படி வேணுங்கிறது நமக்கு இங்கேயே குழச்சி அந்தமாரி நம்ம வந்து மேஸ்திரிக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.